ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இமேஜின் இப்போ வந்து நீங்க குருஷேத்திர போர்க்களத்துக்கு மேல வந்து பறந்துட்டு இருக்கிறீங்க. ஓகே, மேல இருந்து கீழே பாக்குறீங்க. ஆயிரக்கணக்கான போர் வீரர்கள் வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இடையில வந்து ஒரு பெரியவர் வந்து லெஃப்ட் ரைட் சென்டர் எல்லா பக்கம் சும்மா சொல்லிட்டு அடிச்சு சண்டை போட்டு வேற லெவல்ல பண்ணிட்டு இருக்காரு. யாரா அது அப்படின்னு பார்த்தா நம்ம துரோணர். இப்போ துரோணர் வந்து சண்டை போட்டுட்டு இருக்கக்கூடிய அதே வேகத்துல வந்து போயிட்டு இருந்தாங்கன்னா அன்னைக்கு ஈவினிங்குள்ள பாண்டவர்களோட மொத்த படையும் முடிச்சு விட்டுருவாரு. போரும் முடிஞ்சிடும், கௌரவர்களும் ஜெயிச்சிருவாங்க. சோ இது வந்து நம்ம கிறிஸ்டருக்கு நல்லாவே தெரியும். அப்போ துரோணரை கொல்ல வேண்டியது பாண்டவர்களுக்கு ஒரு கட்டாயமாவே ஆயிடும். இப்ப துரோணர் வந்து இவன் பாண்டவர்கள் எல்லாருமே சேர்ந்து நேருக்கு நேரா போய் நின்று சண்டை போட்டு அடிச்சாலுமே பிசிக்கலி அவரை டிஃபீட் பண்றது இம்பாசிபிள். ஏன்னா அந்த போர்ல இருக்கக்கூடிய 90% ஆஃப் பீப்புளுக்கு சண்டை போட கத்துக் கொடுத்தது யாரு? துரோணர் தான். ஏங்க வித்தக்காரங்கிட்டே வித்தையை காட்டுன்னு நினைச்ச முடியுமா? இட்ஸ் பிராக்டிகல் இம்பாசிபிள். கரெக்டா? இது வந்து கிருஷ்ணருக்கும் நல்லா தெரியுது. அப்ப அவரை வீழ்த்துறதுக்கு வந்து ஒரே வழி சைக்காலஜிக்கலி அவரை மென்டல் பிரேக் டவுன் பண்ணி அவரை வந்து போட்டு தள்ளணும் அப்படின்னு நம்ம கிருஷ்ணருக்கு வந்து நல்லா புரிஞ்சுது. சோ அப்போ அவரை எப்படி வந்து வீக் ஆக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் யோசிக்கிறாரு. துரோணருக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வீக்னஸ் அவரோட பையன் தான். ஏன்னா தவம் இருந்து பெற்ற பையன் வந்து அஸ்வத்தாமன். ஈவன் துரோணர் வந்து இந்த போர்ல கௌரவர்கள் பக்கம் நின்று சண்டை போடுறதுக்கு காரணமே அஸ்வத்தாமன் தான். ஏன்னா அஸ்வத்தாமன் வந்து கௌரவர்களுக்கு சப்போர்ட் பண்றான். ஸோ ஆப்வியஸ்லி அதனாலதான் வந்து துரோணர் வந்து கௌரவர்கள் பக்கம் வந்து சண்டை போட்டுருக்காரு. ஓகேங்களா? சோ அஸ்வத்தாமன் செத்துட்டான் அப்படின்னு வந்து தெரிஞ்சுட்டா துரோணர் வந்து ஒரு செகண்ட் நில குறைஞ்சு போயிடுவார். சோ அந்த டைம்ல நம்ம துரோணர் வந்து ஈஸியா போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணன் முடிவு பண்றாரு. இப்போ ஸ்கெட்ச் போடுறாரு. அதே சமயம் அஸ்வத்தாமனை கொல்றதுங்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. பிகாஸ் ஹீஸ் ஆல்சோ இம்பேக்டபிள் வாரியர். அவனையும் வந்து ரொம்ப ஈஸியா வந்து அடிச்சிட முடியாது. ஈவன் இந்த பாண்டவர்கள் எல்லாரும் சேர்ந்து அஸ்வத்தாமனை வந்து சாகடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்றாங்கல்ல, அந்த டைம்லயே துரோணர் வந்து மொத்த பேரையும் முடிச்சு விட்டுருவாரு. போர் வந்து முடிஞ்சிடும். சோ இப்ப கிருஷ்ணர் வந்து மறுபடியும் யோசிக்கிறாரு. அஸ்வத்தாமனை வந்து கொல்லணும் அப்படிங்கிறது வந்து அவசியம் கிடையாது. துரோணர் வந்து அஸ்வத்தாமன் செத்துட்டா அப்படின்னு வந்து நம்பினா போதும். அதுதான் வந்து இங்க மேட்டர். அப்போ துரோணர் கிட்ட வந்து பொய் சொன்னா போதுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. நம்ம வந்து துரோணர்கிட்ட பொய் சொல்லிடலாம், ஆனா அதை அவர் நம்பணும். அதுதான் வந்து மேட்டர். அப்ப யார் சொன்னா நம்புவா? யுதிஷ்டன் சொன்னா துரோணர் நம்புவார். ஏன்னா துரோணருக்கு நல்லாவே தெரியும் யுதிஷ்டன் வந்து வாழ்க்கையில பொய்யே சொல்ல மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அப்போ இந்த மாஸ்டர் பிளான போய் யுதிஷ்டன் வந்து கிருஷ்ணர் சொல்றாரு. அவர் சொன்னா அது யுதிஷ்டன் சொல்லலாம், ப்ரோ பொய்யா? நானா? நெவர் அப்படிங்கிறான். ஏன்னா போர்ல வந்து நாக்க தள்ளி சாவர நிலைமைக்கு இருக்கிறீங்க, நீங்க போய் சொல்ல மாட்டீங்க அப்படின்னா முடியாது அப்படின்னு சொல்லிட்டு யுதிஷ்டன் கையை வச்சிருக்காங்க. சரி, ரைட், ஓகே. அப்ப யுதிஷ்டன் வந்து பொய் சொல்லணும் அப்படின்னா அஸ்வத்தாமன் வந்து சாவணும் அப்படின்னு தேவையில்லை. அஸ்வத்தாமன் பேர் இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தர் செட்டா போதும்ல. அஸ்வத்தாமன் செத்துட்டான்னு சொல்லிடுறாங்க. சரி, அப்ப அஸ்வத்தாமன் உண்மையிலே யார் வந்து பெயர் வச்சிருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு போர்க்களத்துல யார் இருக்கிறா அப்படின்னு தேடி பார்த்தா அஸ்வத்தாமங்கிற ஒரு யானை வந்து இருக்கு. சோ அப்ப கிருஷ்ணர் வந்து இப்ப பிளானை சேஞ்ச் பண்றாரு. பீமனை விட்டு அஸ்வத்தாமங்கிற யானையை போடு, அஸ்வத்தாமன் செத்துட்டானுங்கிற நியூஸ வந்து துரோணர் காதுல போடு, கடைசி துரோணரையே போடு அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க. சோ பீமனு வந்து அஸ்வத்தாமன் அப்படின்னு யானையை வந்து போட்டு தள்ளுறான். போட்டு தள்ளதுக்கு அப்புறம் யுதிஷ்டர்கிட்ட போய் கிருஷ்ணர் ஒரே ஒரு விஷயம் சொல்றாரு. இதை பாது யுதிஷ்டா, நீ வந்து அஸ்வத்தாமங்கிற யானை செத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு துரோணர்னு சொல்லக்கூடாது. நீ வந்து பொய் சொல்ல வேண்டாம், நான் சொல்ற மாதிரி சொன்னா போதும். அஸ்வத்தாம செத்துட்டான், அஸ்வத்தாமங்கிற யானை அப்படின்னு மட்டும் நீ சொல்லு. இது வந்து உன்னோட கொள்கையெல்லாம் மாத்தாதுல, யூ ஆர் கான்பிடென்ட் அப்படின்னு சொல்லி கேட்டா ஓகே நான் சொல்லிடுறேன் பாசு அப்படின்னு வந்து யுதிஷ்டர்னு சொல்லிடுறேன். சோ இப்ப இந்த நியூஸ் வந்து போர்க்களத்துல போர் புரிஞ்சிட்டு இருக்க துரோணர் போய் சென்றாராயிடும். சோ கிருஷ்ணர் வந்து எல்லாத்தையும் சொல்லி அஸ்வத்தாமன் செத்துட்டான்னு எல்லாரும் சத்தம் போடுங்க அப்படின்னு சொன்னோம். எல்லாருமே வந்து அஸ்வத்தாமன் வந்து செத்துட்டான், அஸ்வத்தாமன் செத்துட்டான் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து சத்தம் போடுறாங்க. இது வந்து துரோணோட காதுக்கு போகுது. துரோணர் வந்து டக்கு 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 டக்குன்னு அந்த சத்தம் வந்துட்டு அந்த இடத்த நோக்கி வராரு. அங்க வந்து பார்த்தா அஸ்வத்தாமன் பாடி இல்லை. ஆனா அங்க பாண்டவர்கள் அப்புறம் கொஞ்சம் பேர் எல்லாம் வந்து நிக்கிறாங்க. சோ இப்போ நம்மளோட துரோணர் வந்து சுத்தி முத்தி பாக்குறாரு. பார்த்துட்டு அஸ்வத்தாமன் பாடி இல்ல, இதை நம்ப முடியாது. அங்க பார்த்தா டக்குன்னு யுதிஷ்ட வந்து இருக்கான். அதனால வந்து அவன்கிட்ட கேக்குறாரு, யுதிஷ்டா நீ வாழ்க்கையில பொய்யே சொல்ல மாட்டேன்னு எனக்கு தெரியும், இப்போ நீ சொல்லு, என் பையன் வந்து செத்துட்டானா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால யுதிஷ்டன் வந்து ஆமாங்க ஐயா, அஸ்வத்தாம வந்து செத்துட்டான், அஸ்வத்தாமங்கிற யானை அப்படின்னு வந்து சொல்றான். இப்ப இந்த அஸ்வத்தாமங்கிற யானைன்னு சொல்ற அந்த டைம்ல கிருஷ்ணர் வந்து நச்சுன்னு ஒரு சங்க வந்து ஊதி விட்டுறாரு. யானைன்னு சொல்றப்போ நச்சுன்னு சங்க ஊதுறாரு. நம்ம துரோணருக்கோட காதுல வந்து அந்த யானைங்கிறதுல அஸ்வத்தாமன் அப்படிங்கிறது வந்து விழுந்துருச்சு. இத கேட்டோம்னா யுதிஷ்டனே சொல்லிட்டான், அப்போ உண்மையாதான் இருக்கணும், கையில இருந்த எல்லா ஆயுதத்தையும் பர்சன் கீழே போட்டு நில குறைஞ்சு போயிருக்காரு மனுஷன். இதாண்டா டைம் அப்படின்னு சொல்லிட்டு பாஞ்சால நாட்டு மன்னன் பையன் இருக்காங்க திருஷ்டத்யும்னன், அவனை வச்சு துரோணரை ஒரே அடியா போட்டுறான்.
இப்ப சொல்லுங்க, கிருஷ்ணர் வந்து இங்க பண்ணது ஒரு பிரில்லியண்டான ஒரு மாஸ்டர் பிளே. ஓகேங்களா? ஆனா இதை வந்து நீங்க ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவீங்களா, இல்லைன்னா மேனிப்புலேஷன் சொல்லுவீங்களா? மகாபாரத கதைகளை வந்து நான் சின்ன வயசுல இருந்தே கேட்டுருக்கிறேன், சின்ன வயசுல இருந்தே படிச்சுட்டு இருக்கிறேன். இப்போ ரீசெண்டா இந்த கதைகளை வந்து கோ த்ரூ பண்ணி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேசினேட்டிங்கா இருக்கு. அதுவும் எக்ஸ்பெஷலி இந்த குருஷேத்ரா சாப்டர் இருக்குல்ல, அதான். ஈவன் எனக்கு மகாபாரத கதைகள் நிறைய முரண்பாடுகள் இருக்கு, அதை ஓரமா வைக்கலாம். இந்த குருஷேத்ரா சாப்டர் எடுத்துட்டீங்கன்னா ஸ்பீக் ரைட்டிங், கம்ப்ளீட் ரைட்டிங். அதுல கிருஷ்ணனோட கேரக்டர் வந்து பாருங்க, பா, என்ன மாதிரி எழுதியிருக்காங்க. ஏன்னா அந்த போர்க்களத்தை வந்து வில்னாலேயோ வாழ்நாளையோ வந்து ஜெயிக்கல. அங்க நடக்கிற வந்து பியூர் சைக்காலஜிக்கல் வார்ஃபேர். அதை நடத்துறது வந்து யாரு? நம்ம ஆளு கிருஷ்ணர். ஏன்னா கிருஷ்ணர் வந்து கடவுளாவே இருந்தாலும் கிருஷ்ணர் வந்து நான் எந்த விதமான பவர்ஸையும் யூஸ் பண்ண மாட்டேன், என்னோட எந்த பவர்ஸையும் யூஸ் பண்ண மாட்டேன், நான் வந்து சண்டையும் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போர்க்களத்துக்குள்ள வராரு. விஷ் மீன்ஸ் அவர் வந்து ஒரு மனுஷனாட்டு தான் அந்த போர்க்களத்துக்குள்ள வராரு. இப்போ ஆப்போசிட்ல இருக்கிற எல்லாருமே வந்து பெரிய பெரிய ஜெயின்ஸ். ஓகேங்களா? ஒரு பக்கம் பீஷ்மர் இருக்காரு, துரோணர் இருக்காரு, கர்ணன் இருக்கிறான், துரியோதனன் சாதாரண ஆள் இல்லைங்க, பயங்கர பலசாலி. ஸோ இவங்க எல்லாருமே எல்லாம் வந்து வீழ்த்துங்கிறது ரொம்ப சாதாரணமான விஷயம், அசாதாரணமான விஷயம். அது வந்து பாண்டவர்களால பிராக்டிக்கல் இட் இஸ் இம்பாசிபிள். ஆனா அதை பாசிபிள் ஆக்கின ஒரே ஒரு காரணம் கிருஷ்ணர் தான். என்கிட்ட கேட்டா கிருஷ்ணரோட மிகப்பெரிய பவர் வந்து சுதர்ஷன சக்கரமோ இல்லைன்னா அவர் வந்து கடவுள் அப்படிங்கிறதுனாலோ அதுனால நான் சொல்ல மாட்டேன். கிருஷ்ணரோட மிகப்பெரிய பவர் என்னன்னா மனுஷங்களை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கக்கூடிய அவரோட அந்த மைண்ட் செட். அதுதான். ஏன்னா இந்த போர்க்களத்துல நீங்க வந்து பாருங்க, பீஷ்மர் வந்து துவம்சம் பண்றாரு பாண்டவர் படைய. சோ இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய கிருஷ்ணர் வந்து இதே வேகத்துல போனா பாண்டவர்கள் வந்து தலையில துண்டை போட்டுட்டு போக வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிஞ்சிருக்கு. பாண்டவர்கள் வந்து இப்ப ஜெயிக்கணும், அதுக்கு பீஷ்மரை வந்து வீழ்த்தணும். ஃபர்ஸ்ட் சூறாவளி மாதிரி சொல்லு அடிச்சுட்டு போய் பீஷ்மரை வந்து ஃபர்ஸ்ட் நிப்பாட்டம். கரெக்டா? அதுக்குதான் என்ன பண்ணுவாருன்னா தலைவன் காண்டாயி டக்குன்னு தேரோட சக்கரத்தை எடுத்து சுதர்சன சக்கரமான்னு சொல்லிட்டு அடிக்க போயிடுவார். அடிக்க போனோம்னா என்ன கடவுளே வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பீஷ்மர் வந்து ஒரு செகண்ட் அப்படியே ஸ்தம்பிச்சு அது ஸ்டன் ஆகி நின்றுவார். சோ இதான் டைம் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனன் வந்து அம்பு விட்டுறாரு. அப்படி அம்பி விடுறதுக்கு அர்ஜுனனுக்கு முன்னாடி சிகண்டிய வந்து கிருஷ்ணர் வந்து நிக்க சொல்லியிருக்காரு. சிகண்டி யாருன்னு வந்து பார்த்தா, சிகண்டி வந்து போன ஜென்மத்துல ஒரு பொண்ணா இருந்தாரு. அவ பேர் வந்து அம்பா. அம்பாக்கும் பீஷ்மருக்கும் ஒரு பகை இருக்கு. ஓகேங்களா? இந்த சிகண்டியோட பிறப்பு என்னன்னா, அம்பா வந்து சரி உன்னை நான் போட்டு தள்ளுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வெஞ்சன்ஸ்னாலேயே சிகண்டியாட்டு வந்து மறுஜென்மம் எடுத்து வந்து வந்திருப்பான். இப்ப டக்குன்னு சிகண்டிய பார்த்தோன்னே பீஷ்மருக்கு வந்து தெரிஞ்சிருது, ஆஹா இது வந்து அம்பால அப்படின்னு சொல்லிட்டு. சோ சிகண்டியை எதிர்த்து அவர் வந்து ஆயுதம் எதுவும் ஏந்த மாட்டேங்கிறாரு, சிகண்டியை எடுத்து சண்டையும் போட மாட்டேங்கிறாரு. சிகண்டியை முன்னாடி வச்சுட்டு பின்னாடி இருந்து அரைச்சுனே ஆயிரக்கணக்கான அன்பை விட்டு அம்பு படுக்கையில வந்து பீஷ்மர் வந்து படுக்க வச்சிருக்கான். கிருஷ்ணன் வந்து பீஷ்மர் செய்த அந்த சபதத்தை அவருக்கே தெரியாம மிஸ்யூஸ் பண்ணி தலைவனை வந்து கீழே படுக்க வச்சிருக்காரு. கரெக்டா? இதை வந்து நீங்க ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவீங்களா, இல்லைன்னா மேனிபுலேஷன் சொல்லுவேன். இப்ப அதே மாதிரி கர்ணரோட சினாரியோ எடுத்துக்கோங்களேன். கர்ணன் போருக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்திரன் வந்து கர்ணனோட கவச குண்டலங்களை வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. கரெக்டா? ஆனா அதே சமயம் கர்ணன் வந்து உஷாரா, இந்திரன் வந்து நீ இவ்வளவு பெரிய தியாகத்தை பண்ற, இதெல்லாம் எவனுமே பண்ண மாட்டான், உனக்கு என்ன வேணுமோ கேளு அப்படின்னு கேட்டோன்னா, பையனை போடுறதுக்கு எனக்கு ஒரு வெப்பனை கொண்டா அப்படின்னு சொல்லிட்டு உஷாரா கேட்டிருந்தாரு. இப்ப கிருஷ்ணருக்கு வந்து நல்லாவே தெரியும், அந்த வஜ்ராயுதத்தை வந்து அர்ஜுன மேல கர்ணன் யூஸ் பண்ணானா அர்ஜுன செத்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அந்த வஜ்ராயுதத்தை வந்து வேற யாரு மேலேயாவது கர்ணன் யூஸ் பண்ற மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணன் யோசிக்கிறார். அப்பதான் கடோத்கஜனை வந்து உள்ள இறக்குறாரு. கடோத்கஜன்கிட்ட, தம்பி நீ நைட் நேரம் போய் தாறுமாறு அவனால அடி, சர்ப்ரைஸ் அட்டாக் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. கடோத்கஜன் வந்து சர்ப்ரைஸ் ஆட்டு உள்ள போய் அடி நொறுக்குதான். துரியோதனோட படைகள் வந்து கம்ப்ளீட்டா சேதனமாகுது. சோ இப்ப கர்ணன் மேல வந்து ப்ரெஷர் வர ஆரம்பிச்சிருது. துரியோதனன் வந்து கர்ணன்ட்ட அந்த வஜ்ராயுதத்தை யூஸ் பண்ணு, அதனால மட்டும்தான் இந்த தடியை நம்மளால கொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கடோத்கஜன் மேல யூஸ் பண்ண ப்ரெஷரை கொடுக்க, வேற வழி இல்லாம நம்மளும் வந்து கடோத்கஜன் மேல வஜ்ராயுதத்தை யூஸ் பண்ணி அந்த ஆயுதத்தை முடிச்சு விட்டுருக்காங்க. ஸோ அது ஒரே ஒரு தடவை யூஸ் பண்ண முடியும், அதையும் வந்து முடிச்சு விட்டுருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி கர்ணன் வந்து பிரம்மாஸ்திரம் உண்டு. ஆனா கர்ணன் வந்து அது யூஸ் பண்ண முடியாது. அவனுக்கு வந்து அதை யூஸ் பண்ணணும்னு நினைச்சானா அது வந்து மறந்து போயிடும் அப்படின்னு வந்து பரசுராமர் சாபம் விட்டுருப்பாரு. தென் இப்ப அடுத்து வாங்க, இதுதான் முக்கியமான பிள்ளை. இப்ப கர்ணன் வந்து எப்படி பிறந்தான், கர்ணனுக்கும் குந்திக்கும் என்ன சம்பந்தம்,
கர்ணனுக்கும் பாண்டவர்களுக்கும் என்ன சம்பந்தம், அதுக்கப்புறம் கர்ணன் வந்து ஏன் இந்த போர்ல வந்து ஈடுபடுறான், அவனோட நோக்கம் என்ன. ஏன்னா இப்ப நீங்க பீஷ்மர் வந்து பாத்தீங்கன்னா ஹஸ்தினாபுரத்துக்காக தான் அந்த போர்ல வந்து கலந்துருப்பாரு. அதே மாதிரி இப்ப நீங்க துரோணரை வந்து பாத்தீங்கன்னா அவரோட பையனுக்காக அஸ்வத்தாமனுக்காக தான் வந்து அந்த போர்ல கலந்துருப்பார். அதே மாதிரி நீங்க துரியோதனோட பாத்தீங்கன்னா ஹஸ்தினாபுரம் எனக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து அந்த போர்ல வந்து கலந்துருப்பாங்க. இவன் நீங்க பாண்டவர் சைதமே வந்து பாருங்க, அவங்க வந்து எதுக்கு போர்ல கலந்துருப்பாங்க. ஒண்ணு வந்து ஹஸ்தினாபுரத்தை வந்து வென்று எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து திரௌபதிக்காக வந்து பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஷயங்களுக்காக அவங்கள வந்து போர்ல வந்து கலந்துருப்பாங்க. ஆனா கர்ணன் மட்டும்தான் தன்னோட திறமையை நிரூபிக்கிறதுக்காக இந்த போர்ல வந்து கலந்துருப்பாங்க. இந்த உலகம் வந்து தன்னோட திறமையை வந்து அங்கீகரிக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் கர்ணன் வந்து அந்த போர்ல புகழ்ந்திருப்பான். நீங்க வந்து சொல்லலாம் லைக் துரியோதனனோட ஃப்ரெண்ட் வந்து கர்ணன், அதனால நான் சண்டை போடுறான். அது வந்து ரெண்டாவது தான். முக்கியமான விஷயம், அர்ஜுனனை கொன்னு இந்த உலகத்துக்கு நான் காட்டுறேன் எவ்வளவு பெரிய திறமசாலி அப்படிங்கிறது. ஏன்னா சின்ன வயசுல இருந்தே வந்து கர்ணனுக்கு அந்த அங்கீகாரம் வந்து கிடைச்சிருக்காரு. அவனோட திறமையை வந்து அவனோட குலத்தினால நீ இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனை மட்ட தண்ணியே வந்து வச்சிருப்பாங்க. அது அவனுக்கான அவனோட திறமைக்கான அங்கீகாரம் வந்து கடைசி வரைக்குமே அவனுக்கு கிடைச்சிருக்காரு. இந்த போர்ல வந்து நான் அர்ஜுனனை போட்டு தள்ளி அந்த அங்கீகாரத்தை வாங்குறேன் அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயத்துக்காக கர்ணன் வந்து போர்க்குள்ள வந்திருப்பான். சோ அப்போ கர்ணன் வந்து வீக் ஆகும். கர்ணனோட வீக்னஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணன் வந்து யோசிக்கிறாரு. சோ அதனால என்ன பண்றாரு, கர்ணன் வந்து போர்க்களத்துக்கு வர்றதுக்கு முந்தின நாள் நைட்டு வந்து கர்ணனை சந்திச்சு, இதை பாரு கர்ணா, நீ வந்து சாதாரண ஆள் இல்ல, நீ வந்து தேரோட்டுடைய பையன்லாம் இல்ல, நீ வந்து குந்தியோட பையன். குந்தி வந்து இந்த மாதிரி சூரிய பகவான் மூலமா உன்னை வந்து பெற்றெடுத்தா. உன்னோட அப்பா வந்து சூரிய பகவான், உன்னோட அம்மா வந்து குந்தி. பாண்டவர்கள்லாம் உன்னோட தம்பிங்க. நீ வந்து உன் தம்பியவே நீ கொல்லுவியா, நீ வந்து இந்த பக்கம் வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் மண்டையை கழுவுனோடனே, ஆனா இதுக்கெல்லாம் வந்து அசர மாதிரி நம்ம ஆள் இல்லை, யாரு கர்ணன் நம்பிக்கல. இதெல்லாம் வந்து உங்களுக்கே முன்னாடியே தெரியும்ல, நீங்க வந்து முன்னாடியே சொல்லியிருக்கணும், நான் வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன். என்னோட திறமையை வந்து யாருமே மதிச்சது கிடையாது. நல்லவனோ கெட்டவனோ என்னோட திறமைக்கான அங்கீகாரத்தை கொடுத்தது துரியோதனை மட்டும்தான். அவன் மட்டும்தான் என் கூட நின்னான், அதனால நான் அவன் கூட தான் நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரு கர்ணன் வந்து கிருஷ்ணன்ட்ட தெளிவா சொல்லிடுறாரு. ஓகேயா. சோ இப்போ கிருஷ்ணர் வந்து திருப்பி வந்துடுறாரு. கிருஷ்ணன் நல்லாவே தெரியும் இந்த மாதிரிதான் அவன் கர்ணன் சொல்லுவான்னு சொல்றேன். அந்தால ரெண்டாவது குந்தி கிட்ட போய் சொல்லி, இந்த மாதிரி குந்தி, நீ வந்து கர்ணன்ட்ட போய் பேசு. ஓகேயா. பேசிட்டு அவங்க வந்து எப்படி ஒத்துக்க மாட்டான். நீ வந்து என்ன சொல்றன்னா, அர்ஜுனன் தவிர மத்த யாரையும் வந்து நீ கொல்லக்கூடாது அப்படின்னு அவன்கிட்ட சத்தியம் வாங்கிடு அப்படின்னு சொல்றான். அந்தால என்னடா இப்படி சொல்ற அப்படின்னு சொன்னோன்னே, இங்க பாரு, ஒண்ணு கர்ண சாவம் இல்லைன்னா அர்ஜுன சாவம், ரெண்டு பேரும் யாராவது ஒருத்தர் செத்துதான் ஆவான். கர்ணன் கூட டஃப் கொடுத்து சண்டை போடுற அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆளு அர்ஜுனன் மட்டும்தான். மிச்சம் 4 பேரையுமே தூக்கி சாப்பிட்டு போயிட்டே இருப்பான் கர்ணன். ஓகே. அதனால நீ கர்ணன் கிட்ட போய் இப்படி ஒரு சத்தியம் கேளு அப்படின்னு சொல்லிட்டு குந்தி கிட்ட சொல்லி விட்டுறாரு. குந்தியும் போய் எமோஷனலாட்டு பேசி அந்த சத்தியம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அண்ட் இப்போ அர்ஜுனனும் கர்ணனும் வந்து சண்டை போட்டு இருக்கிறாங்க. அர்ஜுனனுக்கு எதிர்த்து வந்து ரொம்ப டஃப்பாட்டு வந்து ஃபைட் போயிட்டு இருக்கு. கர்ணனோட தேரோட்டி வந்து சக்கரத்தை வந்து அந்த குழிக்குள்ள இறக்கி விட்டுட்டு அவரு போயிருந்தாரு. ஸோ அதனால கர்ணன் என்ன பண்றான்னா, இதை பாரு அர்ஜுனா, இரு, நம்ம மறுபடியும் சண்டை போடலாம். நான் வந்து அந்த கீழே இருக்கக்கூடிய சக்கரத்தை வந்து நான் மேல தூக்கி விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி சக்கரத்தை வந்து மேல தூக்குறாரு. தூக்கிட்டு அந்த முயற்சியை வந்து செஞ்சுட்டு இருக்காரு. அந்த நேரம் பார்த்து கிருஷ்ணன் சொல்றாரு, அர்ஜுனா டைம் இதான், போடு போடு போட்டு தாக்கு அப்படிங்கிறாரு. ஆனா அர்ஜுன் வந்து கொல்ல மாட்டேங்கிறான். அவன் வந்து கிருஷ்ணன் சொல்றான், வாசுதேவா நான் எப்படி வந்து அவனை போட்டு தள்ளுவேன், அவன் வந்து நிராயுத பாணியான்னு இருக்கிறான், இது வந்து தர்மம் கிடையாது, நான் வந்து அவனை எப்படி கொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிருஷ்ணன் வந்து அவனுக்கு ஒரு பிளாஷ்பேக் கொடுக்குறாரு. சரி, இதுல வந்து நீங்க இன்னொரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். கிருஷ்ணருக்கு நல்லாவே தெரியும் சக்கர விக்கெட்டுக்குள்ள அபிமன்யு போகிறப்போ அவனை வந்து போட்டு தள்ளிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நேரம் அர்ஜுனனை வந்து நீங்க சக்கர விக்கெட்டுக்குள்ள விட்டுருக்கலாம், ஆனா அவனை வந்து வேற ஒரு சண்டையில வந்து ஈடுபடுத்தி அவங்க வந்து அங்க சண்டை போட்டு இருப்பாங்க. இந்த சக்கர விக்கெட்டுக்குள்ள அபிமன்யு மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுறத வந்து தெரியாத மாதிரி அவனை வேற ஒரு திசையில வச்சு சண்டை போட வச்சுட்டு இருப்பாரு கிருஷ்ணர். எதுக்காக? இந்த ஒரு பாயிண்ட்டுக்காக. அன்னைக்கு அபிமன்யு இந்த மாதிரிதான் நிராயுத பாணியா நின்னா, இவனும் சரி இவன் கூட சேர்ந்தவங்க சரி சேர்த்துதான் வந்து அபிமன்யுவை கொன்னாங்க. அப்போ வந்து உனக்கு இந்த போர் தர்மம் தெரியலையா, போட்டு தள்ளுற அவனை அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் வந்து சொல்லவும் அர்ஜுனனும் வந்து அம்பு இது கர்ணன் வந்து போட்டு தள்ளிடுறான். சோ இப்ப இந்த விஷயத்துலயும் வந்து பாருங்க, கிருஷ்ணர் வந்து யூஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜியா என்னென்ன மேனிபுலேஷன். அது மட்டும் இல்லாம துரியோதனோட சினாரியும் இங்க எடுத்துக்கோங்க. காந்தாரி வந்து தன்னோட 100 பசங்க செத்து போறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு தூரம் வருத்தப்படுறாரு. சரி, கடைசியா மிச்சம் இருக்கக்கூடிய இந்த ஒரே ஒரு பையன் துரியோதனையாவது நம்ம வந்து காப்பாத்திடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளோட ஆசீர்வாதங்கள் மற்றும் வரங்கள் மூலமா தன்னோட பையனோட உடம்ப வந்து வஜ்ரமா மாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றான். தென் துரியோதனத்தையும் வந்து சொல்லிடுறாங்க, துரியோதனா நீ வந்து உங்க அம்மா முன்னாடி போய் நில்லு. ஓகே, நீ உங்க அம்மா முன்னாடி போய் நேக்கறா நில்லு, உங்க அம்மா வந்து கட்டை வைத்து உன்னை பாப்பா,
உன்னோட உடம்பு வந்து பச்சிரம் ஆயிடும். அதுக்கப்புறம் அந்த பீமனா இருந்தாலும் சரி, கிருஷ்ணனா இருந்தாலும் சரி, எவன் நினைச்சாலும் உன்னை வந்து ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு யாரு சகுனி வந்து துரியோதனன்ட்ட சொல்றாங்க. அண்ட் இந்த மாதிரி பிளான் வந்து நடந்துட்டு இருக்கு. இது வந்து கிருஷ்ணருக்கு தெரிஞ்சது. சோ அந்த கிருஷ்ணர் வந்து என்ன பண்றாரு, நேரா போய் துரியோதனனை பார்க்க போறாரு. துரியோதனன் கிட்ட போயிட்டு வந்து, துரியோதனா இந்த மாதிரி உனக்கு ஒரு விஷயம் நடக்க போதாம அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா, ஆமா அந்த மாதிரி ஆக போகுது, என் உடனே வந்து பத்திரமாக போகுது, நாளைக்கு பீமனா இருந்தாலும் சரி எவனா இருந்தாலும் சரி என் முன்னாடி நிக்க முடியாது அப்படின்னு தான் சொல்றான். சொன்னோடனே சரி ஓகேப்பா, எல்லாம் நல்லதே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா உங்க அம்மா முன்னாடி நீ நேக்கடாவா இருக்க போற, அம்மா வந்து உன்னை முத தடவை பார்க்க போற, நீ வந்து அவங்க முன்னாடி நேக்கடா இருக்கிறது உனக்கு ஒரு மாதிரி இல்லையா, அந்த மாதிரி அவன் மண்டையை வந்து லைட்டா குழப்பி விட்டுருக்காரு. அண்ட் தென் இதனால வந்து குழம்பு யோசிச்சுட்டே இருந்த துரியோதனா வந்து, ஆமா நம்ம அம்மா முன்னாடி போய் எப்படி நம்ம ஒண்ணுமே இல்லாம நிக்கணும்னு சொல்லிட்டு இலைய எடுத்துட்டு வந்து அவனோட இடுப்பு பகுதியை மட்டும் வந்து மறைச்சுக்கிறான். மறைச்சிட்டு நிக்கிறான். அவங்க அம்மா வந்து கண்ணை திறந்து பாக்குறாங்க. அவனோட உடம்பு வந்து ஃபுல்லா வஜ்ரம் ஆயிடுது. ஆனா அவனோட அந்த மெயின் பார்ட் தவிர, முன்னாடியும் பின்னாடியும் தவிர மிச்சம் எல்லா இடமும் வந்து வஜ்ரமும் மாறிடுது. ஸோ அடுத்த நாள் ஃபைட் வந்து நடந்துட்டு இருக்குது. பீமனும் வந்து முட்டி மோதி அடிக்கிறான். உடம்பு வந்து அப்படியே கல்லு மாதிரி இருக்குது. ஒண்ணும் ஆக மாட்டேங்குது துரியோதனனுக்கு. அதே சமயம் துரியோதனன் வந்து பீமனை போலன்னு பொழந்துட்டு இருக்கிறான். ஓகே, அந்தால கிருஷ்ணர் வந்து சிக்னல் கொடுக்குறாரு, பீமா அவன் தொண்டையில அடி அப்படிங்கிறாரு. அட்ரா அப்படிங்கிறாரு. அவன் வந்து போ இடுப்புக்கு கீழே அடிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்போ அதனால கிருஷ்ணர் வந்து சொல்றாரு, ஆமா இங்க எல்லாமே வந்து முறையா தான் நடந்துட்டு இருக்கா, இந்த போர் வந்து எப்பவும் ரூல்ஸ் எல்லாம் தாண்டி போயாச்சு, இதுக்கப்புறம் ரூல்ஸ் பார்த்துட்டோம்னா உன்னால ஜெயிக்க முடியாது, நீ ஏறி ஆட்டுறா கபலா அப்படின்னு சொல்லிட்டு பீமன்ட்ட சொன்னாலும் பீமனும் வந்து தொடையிலேயே அடிச்சு காலி பண்ணிடுறான். அதனால அந்த மாதிரி துரியோதனை முடிச்சு விட்டுறாங்க. ஸ்ட்ராட்டஜியும் மேனிபுலேஷன் வேற வேற விஷயம் இல்லை, ரெண்டுமே லிட்டரலி ஒரே விஷயம் தான். ஸ்ட்ராட்டஜிங்கிறது மத்தவங்க கிட்ட என்ன வீக்னஸ் இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சு அதை வச்சு அவங்களை வந்து நீங்க டிஃபீட் பண்றீங்க. அவங்களுக்கே தெரியாம உங்களோட சொந்த சுயலாபத்துக்காக நீங்க வந்து ஒருத்தங்களை யூஸ் பண்ணி பண்றீங்க அப்படின்னா அது வந்து மேனிபுலேஷன் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். சோ இப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் இருந்து நீங்க நல்லா தெரிஞ்சுக்கலாம் கிருஷ்ணரோட பிரில்லியன்ஸ் வந்து. அவர் எவ்வளவு கிளியரா ஹியூமன் எமோஷன்ஸ் கூட வந்து பிளே பண்ணி அந்த போரை வந்து ஜெயிச்சாரு அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா பாண்டவர்கள் முன்னாடி இருக்கிறவங்க வந்து சாதாரண ஆளுகள் கிடையாது, அசாதாரணமானவங்க. அண்ட் நீங்க குருஷேத்திர போர் களத்தை நல்லா பாருங்களேன். கடவுள் முன்னாடி மனிதர்கள் வந்து கடவுள்களாக சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அதான் வந்து குருஷேத்திர போர். இட் வாஸ் ரன் ஆன் பியூர் டெஸ்டோஸ்டோன். இந்த சினாரியோஸ்ல எல்லாம் வந்து பாருங்க, கிருஷ்ணர் வந்து மைண்ட் கேம் தான் விளையாடி இருப்பார். பீஷ்மர் வந்து சிகண்டியை முன்னாடி நீங்க வச்சு கொண்டது வந்து ஸ்ட்ராட்டஜி. ஆனா சிகண்டி வந்து ஒரு பொண்ணு கூட வந்து அவரு சண்டை போட மாட்டாரு அப்படிங்கிற அவரோட அந்த ஓத்து தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து நெகட்டிவ் அவருக்கு மேல இம்போஸ் பண்ணி அவரை விழ வச்சது வந்து மேனிபுலேஷன். அதே மாதிரி துரோணர் வந்து சைக்காலஜிக்கலி பிரேக் டவுன் பண்ணி சாகடிக்கலாம் அப்படின்னு யோசிச்ச ஸ்ட்ராட்டஜி. ஆனா அவர் பையன் வந்து செத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய் மூலமா அவரை நிலப்பொலை வச்சு சாகடிச்சது வந்து மேனிபுலேஷன். அண்ட் அப்கோர்ஸ் கர்ணன் அண்ட் துரியோதனோட விஷயங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா அவங்களோட மைண்டோட பிளே பண்ணி அவங்களோட டிசிஷன்ஸை வந்து இன்ஃபுளுன்ஸ் பண்ணியிருப்பாரு கிருஷ்ணர். ஈவன் அர்ஜுனன் கூடயுமே வந்து மைண்ட் கேம் பிளே பண்ணியிருப்பாரு நம்ம கிருஷ்ணர். அர்ஜுனன் வந்து போர் ஆரம்பிக்குது, போர்க்களத்தோட ஆரம்பத்துல வந்து நிக்கிறாங்க. ஆனா அர்ஜுனன் வந்து சண்டை போட மாட்டான், நான் சண்டை போட மாட்டேன், எல்லாருமே எனக்கு தெரிஞ்சவங்க, என்னோட அங்காளி பங்காளி, என்னால அவங்கள ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இல்லை அம்பி கீழே போட்டு உட்காந்துருதான். அந்த கிருஷ்ணர் வந்து பகவத்கீதையை வந்து சொல்றாரு. சரி, பகவத்கீதை வந்து கோயில்கள்ல வந்து சொல்லப்படல, போர்க்களத்துல சொல்லப்பட்டது. அதோட அஜெண்டாவே வந்து என்னது, நீ வந்து உன்னோட முன்னாடிக்க வந்து யாரு என்னென்ன வந்து பார்க்க கூடாது, தர்மத்துக்காக நீ வந்து எல்லாமே வந்து பண்ணணும், எதுனாலுமே வந்து பண்ணணும், தர்மம் ஜெயிக்கிறதுக்காக நீ வந்து பண்ணணும். பேசிக்கலி என்ன, உனக்கு ஆப்போசிட்ல இருக்க எல்லாரையுமே வந்து நீ கொண்டு பிடிச்சு போயிட்டே இருக்கணும் தர்மத்துக்காக அப்படின்னு சொல்லக்கூடியதான் வந்து பகவத்கீதை. அதுக்காக ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பாரு. அர்ஜுனன் கிட்ட வந்து தன்னோட விஸ்வ ரூபத்தை வந்து காட்டியிருப்பாரு. இந்த உலகமே வந்து நான் தான், இங்க எவ்வளவு பேர் வாழ்ந்தாலும் சரி இறந்தாலும் சரி அது வந்து என்னோடதான் அடக்கம், அதனால நீ எதுக்கு கவலைப்படுற, நீ வந்து துணிஞ்சு போர் செய் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அந்த போதனையை வந்து கொடுப்பாரு. அதுவே வந்து ஒன் டைப் ஆஃப் மேனிபுலேஷன் மாதிரி தான் வந்து எனக்கு தெரியுது. அண்ட் அஃப்கோர்ஸ் எவ்ரி திங் இஸ் ஃபேர் இன் லவ் அண்ட் வார்ல. ஆனா கிருஷ்ணரை வந்து நம்ம டீப் டவுனா அவர் ஒரு கம்ப்ளீட் மேனிபுலேட்டர் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா மேனிபுலேஷன் அப்படிங்கிறது நம்மளோட சுயலாபத்துக்காக மற்றவங்களோட வீக்னஸஸ அவங்களுக்கு தெரியாம யூஸ் பண்ணிக்கிறாரு. ஆனா கிருஷ்ணர் பண்றது கிரேட்டர் குட்காக தானே, தர்மம் வந்து ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து இந்த சூழ்ச்சிகளை பண்ணி தர்மத்தை வந்து ஜெயிக்க வைக்கிறாரு. பேசிக்கலி என்னன்னா, நீங்க நல்லா பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் வந்து அந்த கேம் விளையாடல,
ஓகே, he just changes the game. இப்ப நம்ம வந்து நம்மளோட ஆப்போனன்ட் ஒருத்தன் வந்து இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அவனை எப்படி வந்து நம்ம தோக்கடிக்கலாம், எப்படி வந்து நம்ம வீழ்த்தலாம் அப்படின்னு வந்து யோசிப்போம். பட் கிருஷ்ணர் என்ன யோசிக்கிறாருன்னா, அவனோட வீக்னஸஸ் வந்து என்ன, அவனை எப்படி வந்து நம்ம வீக் ஆக்கலாம், அது மூலமா நம்ம வந்து அவனை எப்படி ஈஸியா முடிக்கலாம் அப்படின்றது. ஸோ இந்த சின்ன டிஃபரன்சஸ் ஆகலாம். இது வந்து ஒரு அல்டிமேட் ஸ்ட்ராட்டஜிஸ்டா இல்லைன்னா ஒரு மாஸ்டர் கிளாஸ் மேனிபுலேட்டர் அப்படின்னு என்கிட்ட கேட்டீங்கன்னா, அது ரெண்டுக்குமே நடுவில் வந்து ஒரு சின்ன மெல்லிசான கோடு தான் இருக்கு. அந்த லைனை வந்து இப்படியும் கிராஸ் பண்ணியிருக்காங்க, இப்படியும் கிராஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்ப நீங்க சொல்லுங்க, கிருஷ்ணர் வந்து யாரு சொல்லிட்டு. ரீசெண்டா மகாபாரத கதையை வந்து படிக்கும்போது எனக்கு ஏற்பட்ட இந்த பெர்செப்ஷன் வந்து இந்த வீடியோ, எனக்கு வந்து இந்த பர்செப்ஷன் ரொம்ப புதுசா இருந்துச்சு. ஸோ அதை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சேன். ஸோ அவ்வளோதான் guys. மறுபடியும் ஒரு நல்ல வீடியோ சொல்லிருக்கேன். Until next, this is CJ signing off.